இன்றைக்கி மனசு கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான செய்தி தாங்க. இன்றைக்கி நான் காலைல வஞ்சரம் பீஸ் போடும்போதே கையை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். என்ன சக்தி கை இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆமாங்க, சக்தி என்கிட்டேருந்து ரிலீவ் ஆகி ஒரு நல்ல வேலை கிடச்சி போயிருக்காப்புலங்க ஐடி ஃபீல்டில். அந்த பையன் பிஇ படிச்சுட்டு தான் நம்ம கடையில் வேலைக்கு பார்க்குறாப்புலங்கிறது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பிஇ முடிச்சு 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷமாக நிறைய கோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடச்சதும் என்கிட்ட சொல்லாமல்லாம் போகலங்க. சொல்லாமல் போயிட்டா எனக்கு கோபந்தான் இருந்திருக்கும். என்ன தான் நம்ம கூட நல்லா பழகி எல்லாம் பண்ணியிருந்தாலும் சொல்லாமல் போகும்போது சக்தி வர்றதுக்கு முன்னாடி 1.5 மாதம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் தனியாக. ஆனால் இந்த வாட்டி எந்த கஷ்டமுமே இல்லைங்க. இதை மாதிரி செய்யும் போது தான் சக்தியை ரொம்ப நினைக்க தோணுதுங்க. இந்த பையன் இப்போ கொண்டாந்து விட்டுருக்க பையன் அவ்வளோ அருமையாக பீஸ் போடுறாப்புல. இன்றைக்கி சக்தி இல்லைங்கிற குறையே தெரியாத மாதிரி எனக்கு எந்த ஸ்லாகுமே இல்லாமல் நல்லா கடை போச்சுங்க. பொறுமைசாலி இந்த பையன். இந்த பையன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமே இல்லை. அதை மாதிரி நான் மனசுக்கு எப்படி கேட்பனோ அதே மாதிரி ஒரு பையனை எனக்கு கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காப்புல. சக்தியோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பையன் கமெண்ட்டில் கேட்டிருந்தாப்புல. இப்போ தான் தன்னோட இலக்கை நோக்கின பயணத்தில் முதல் ஸ்டெப்பாக அந்த பையன் ஐடி ஃபீல்டில் வேலை கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு வெற்றி படியை அந்த பையன் எட்டினதுக்கப்புறம் கட்டாயமாக அந்த கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. எல்லாருமே சக்திக்கு உங்களோட வாழ்த்தை தெரிவிங்க. சக்தி சக்தி சக்தின்னு கூப்பிட்டுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆனால் இந்த பையனும் நல்ல பையன்தான்.